Hi viewers, welcome to I1 Sports TV. So, என்னடா கையில் பாக்ஸிங் க்ளோவ்ஸ்லாம் போட்டுக்காமிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு கிக் பாக்ஸிங் அகாடமி. பெரம்பூரில் இருக்க லீத்தல் கிக் பாக்ஸிங் அகாடமி தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த அகாடமியோட ஸ்டூடெண்ட் தான் வந்து ரீசெண்டாக நடந்த நேஷனல் ஈவெண்ட்ஸில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஒன்லி உமன் ஃப்ரம் தமிழ்நாடு வின் த கோல்டா. ஸோ வாங்க இன்றைக்கி அவங்களை மீட் பண்ணலாம். ஹாய் கேத்தனா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, ஜாலியாக இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு போனதுக்கு வந்து கொஞ்சம் டர்ராக இருக்குது. நீங்கள் வந்து ரீசெண்டாக அந்த மோத்தாய் ஈவெண்ட்டில் கோல்டு வின் பண்ணியிருக்கீங்க. ஹவு மோத்தாய், உங்களுக்கு அந்த மோத்தாயில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து கிக் பாக்ஸிங் தான். மோய்தாய் காம்படிஷன் வந்தனால அதுக்காக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தோம். கோச் வந்து நான் கிக் பாக்ஸிங் நல்லா பண்ணுறதுனால மோய்தாயும் வந்து எனக்கு டீச் பண்ணார். ஸோ அதில் நல்லா பண்ணவனே ஓகே மோய்தாயே கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் ரீசெண்டாக மேட்ச் வேறு வந்துச்சு. ஸோ அதனால் ஸ்டேட் மேட்ச்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். ஸ்டேட் மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு வின் பண்ணிட்டேன், கோல்டு பண்ணி. ஸோ நேஷ்னல் செலெக்ஷனுக்காக தான் அந்த ஸ்டேட்டு. நேஷ்னல் செலெக்ஷனில் போயிட்டு நேஷ்னலுமே கோல்டு வின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஆப்போனண்ட் வந்து சத்தீஸ்கர். அவங்க கூட நான் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து அவங்கள நாக் அவுட் பண்ணி வின் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து அஸ்ஸாம் வந்து நான் 3 ரவுண்ட்ஸ் பண்ணி தான் வின் பண்ணேன். ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம்னால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சொல்லப்போனால். அப்புறம் அடுத்த ஃபைனல் நான் வின் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து நான் கவுண்ட் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டில். ஸோ அதனால் நான் வின் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக ஹரியானாவில் மேட்ச் நடந்துச்சு 2025 இப்போ ரீசெண்டாக. ஸோ அதில் வந்து நான் என்னோடய ஆப்போனண்ட் வந்து டெல்லி. அவங்க வந்து ஃபைனல்ஸில் வந்தாங்க. அந்த ஃபைனல்ஸில் நான் நல்லா ட்ரெயின் பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அவங்கள ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே 1 மினிட்லேயே அவங்கள வந்து ஃபினிஷ் பண்ணேன். டெக்னிக்கல் நாக் அவுட் பண்ணி வின் பண்ணேன். ஒரு நிமிஷத்துலேயே 1 மினிட். ஸோ டோட்டல் எவ்வளோ நேரம் நடக்கும்? 9 மினிட் நடக்கும். ஓகே. 3 மினிட் நடக்கும். இன் பிட்வீன் 1 மினிட் வந்து ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மினிட்லேயே நீங்கள் நாக் அவுட் பண்ணிட்டீங்க, முடிச்சிட்டேன். வேறு லெவல் போங்க. சரி, ஓகே. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் வந்து அத்லெட்டிக்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் கேரியர். ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் உள்ளே வந்தது. ஸோ அதுலேருந்து எப்படி இங்கே வந்தீங்க? ஸோ அந்த ஒரு ஜேர்னியை நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? ஷூர். 2018 வந்து நான் அத்லெட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து 10th கம்ப்ளீட் பண்ணி அந்த லீவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ அதுக்கு பிஃபோர்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னு வீட்டில் கேட்டே இருப்பேன். அப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்கள பார்த்து நானும் ஜாயின் பண்ண போகிறேன்னு வீட்டில் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இப்போ 10th முடிச்சிருக்க எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இதுக்கு மேலே போனால் எப்போ நான் ஸ்போர்ட்ஸே பண்ண முடியாது என்னால், இல்லை நான் ஜாயின் பண்ணியே தருவேன் அப்படின்னு போய் ஜாயின் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி 1 இயரில் வந்து எனக்கு ஸ்டேட் லெவல் மீட் ஒன்று நடந்துச்சு. அது வந்து நான் டிஸ்டன்ஸில் ரன் பண்ணேன். டிஸ்டன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் மேட்ச் நடந்துச்சு, 2020 நடந்துச்சு. ஸோ அதில் வந்து 3000 மீட்டரில் நான் ஃபஸ்ட்டு கோல்டு பண்ணேன். ஸோ அது உங்களோட ஃபஸ்ட் ஈவெண்ட்? அது என்னோட ஃபஸ்ட் ஈவெண்ட். ஃபஸ்ட் ஈவெண்ட்லேயே கோல்டு. வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க. அதில் பண்ணவனே கோல்டு மெடல் ப்ளஸ் 3000 வந்து கேஷ் அவார்டு கொடுத்தாங்க எனக்கு. அப்போ 3000 வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு கேஷ் அவார்டுனே தெரியாது. போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்க பார்க்கலாம் அப்படின்னு போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வந்து வின் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருந்தது ஃபஸ்ட் டைம் ஒரு கோல்டு ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஃபீலிங் இருந்தது? வின் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி நினச்சா வின் பண்ண எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது எவ்வளோ வின் பண்ணாலுமே. இப்போ கூட நான் நேஷ்னல் வின் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ஓகே நம்ம போய் மேட்ச் பண்ணோம் வந்தோம். இன்னும் இருக்குது எனக்கு அந்த ஹங்கிரி, அது எப்படி சொல்கிறது, பசியே தீர மாட்டேது. அந்த வின்னிங் ஹங்கிரி உங்களுக்கு வந்து நிற்கலை எப்பவுமே நிற்காது எனக்கு தெரிஞ்சு. எப்படி இங்கே வந்தீங்க அத்லெட்டிக்ஸ் டு மோத்தாய்? அத்லெட்டிக்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். யூஜியில் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து நடுவில் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு அது ஒரு இதில். நெக்ஸ்ட்டு பவர் லிஃப்டிங் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பவர் லிஃப்டிங் மேட்ச் வருது. நான் வந்து 6 மந்த் கேப்பில் இருந்தேன். எதுவுமே ஸ்போர்ட்டே பண்ணாத எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் பண்ணாத என்னால் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கூப்பிட்டவனே போனேன். ஃபஸ்ட் டே போனேன். ஈவினிங் அந்த மாதிரி டைம் இருக்கும். போயிட்டு அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இது டெட் லிஃப்ட். அது எனக்கு டெட் லிஃப்ட் பெஞ்ச் அதெல்லாம் தெரியவே தெரியாது ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்குவாட் பண்ண வச்சாங்க. ஒரு 10 kg போட்டு 40 kg பண்ண வச்சாங்க. நான் ஈஸியாக பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து அத்லெட்டிக்ஸ் பண்ணும்போதே நான் வந்து இந்த மாதிரி சின்ன பிளேட் வச்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ண வைப்பாங்க ஸ்ட்ரென்த்துக்காக. ஸோ அதை போய் பண்ணவனே ஈஸியாக பண்ணிட்டேன்.
எனக்கு நார்மலாகவே ஸ்ட்ரென்த் இருக்கு போல, அது எனக்கே தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிம்முக்கு போனதே கிடையாது? போனதே இல்லை, இது வரைக்கும் ஜிம்மே போனதில்லை. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் டெட் லிஃப்ட், பெஞ்ச் அதெல்லாம் பண்ணேன். டெட் லிஃப்ட் வந்து 65 kg நார்மலாகவே போட்டேன். செகண்ட் டே போயிட்டு 75 kg போட்டேன். அது ஈஸியாக எனக்கு தூக்கிட்டானா அது வெயிட் மாதிரியே எனக்கு தெரியல உண்மையாக சொல்ல போனால். ஒரு படம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, தூள்னு ஒரு படம். ஸோ விக்ரம் படம் அது. விவேக் வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து வந்து வெயிட் மாட்டிகிட்டு இருப்பாங்க, தூக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் ஒரு பாட்டி வந்து இதையா நைட்டு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருந்தீங்கிற மாதிரி நீங்கள் அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டீங்க. ஸோ எப்படி இருந்தது அந்த டைம்? நீங்கள் வந்து டக்குன்னு தூக்கினோடனே உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்தது? மற்றவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா நான் இவ்வளோ நாளாக ட்ரெயின் பண்ணுறேன், நானே இந்த வெயிட் தான் தூங்குறேன், இந்த பொண்ணு நான் வந்து உடனே தூக்கிடுச்சு, அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ரியாக்ஷன் நான் பார்த்தேன் என்னோட கூட இருந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே. அப்புறமா அதில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு மேட்ச், நெக்ஸ்ட் டேவே வந்து காம்படிஷன், சென்னை டிஸ்ட்ரிக்ட் மேட்ச், பவர் லிஃப்டிங் மேட்ச். ஸோ அங்கே போனேன். ஃபஸ்ட்டு டைமே நான் வந்து கோல்டு வின் பண்ணிட்டேன். 2 days ஆஃப் ட்ரைனிங், ஈவினிங் அண்ட் மார்னிங். நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து மேட்ச் அந்த மாதிரி. ஸோ அதுலேயே வந்து ட்ரெயின் பண்ணி வின் பண்ணிட்டேன். சூப்பர். ஏன்னா ஃபஸ்ட்டு டைமு நீங்கள் அத்லெட்டிக்கில் கோல்டு, பவர் லிஃப்டிங் கோல்டு, ஸோ இப்போ மோத்தாயும் கோல்டு வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி பவர் லிஃப்டிங் வந்து இப்போ மோத்தாய் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்கள்? அது எப்படி இங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? அட்லீஸ்ட் பவர் லிஃப்டிங் போனீங்க, இப்போ பவர் லிஃப்ட் மோத்தாய் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஜர்னி நீங்கள் சொல்ல முடியுமா? ஸோ பவர் லிஃப்டிங் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்போர்ட் அதில் போகணுன்னு ரொம்ப ஆசை. சின்ன வயசுலேருந்து இந்த படம்லாம் பார்ப்போம்ல, நான் போய் பஞ்ச் பண்ணணும், இது மாதிரி பண்ணோம், காம்படிஷன் பண்ணோம், ரொம்ப ஆசை. வீட்டில் வந்து அந்த அளவுக்கு விட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் நான் க்ரோன் அப் ஆகிட்டேன், காலேஜ் லெவல் வந்துட்டேன், என்னால் டிசிஷன் எடுக்க முடிஞ்சிச்சு. அந்த டைமில் பவர் லிஃப்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே நியர்பையில் வந்து பெரம்பூரில் வந்து இந்த மாதிரி கிக் பாக்ஸிங் அகாடமி இருக்குது, லீத்தல் கிக் பாக்ஸிங் அகாடமி இருக்குது. ஸோ நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸோ அங்கே பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமே, எனக்கு ஆசை, கற்றுக்கலாம், அட்லீஸ்ட் போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போயிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்தவொடனே கோச் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ அவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் பண்ணுறது இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க அவர் கொஞ்சம் நல்லா டீச் பண்ண ஆரம்பித்தார் எனக்கு. கிக்ஸு அதெல்லாம் ஃபஸ்ட்டு பாக்ஸிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு கிக் பாக்ஸிங் மேட்ச்க்காக தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த மொய் தாய் மேட்ச் வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து ட்ரெயின் ஆகி அதுக்காக ஒரு 6 months கிட்ட ட்ரெயின் ஆனேன். அதுக்கப்புறமா தான் 2024 ஜான்வரியில் வந்து ஸ்டேட் லெவல் மேட்ச் வந்துச்சு. அது வந்து நேஷ்னல் செலெக்ஷன். எனக்கு வந்து அத்லெட்டிக்ஸ்லலாம் நேஷ்னல்லாம் போகிறதே ரொம்ப பெரிய விஷயம். நேஷ்னல் செலெக்ஷனுக்காக ஒரு மேட்ச்சு நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு நான் போய் பண்ணவனே கோல்டு வின் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு உண்மையிலே ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டேவனே. ஓகே, நேஷ்னல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேஷ்னல் பண்ணவனே. அங்கே ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க கூட சத்தீஸ்கர் கூட எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, அசாம் கூட கஷ்டமாக இருந்துச்சு. 3 round பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு வின் பண்ணிட்டேன். அப்புறமா நினச்சேன் நம்ம கஷ்டப்பட்டு வின் பண்ணக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும். இங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அங்கே போய் நல்லா பண்ணணும். ஓகே. ஸோ உங்களோட ஆப்போனன்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு டஃப்பாக இருந்தாங்க? ஆப்போனன்ட்ஸ் வந்து இருக்கிறதே உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணதே டஃப்பான ஆப்போனன்ட்ஸ் நீங்கள் யார் சொல்லுவீங்க? இப்போ வந்து எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. லாஸ்ட் டைம் வந்து நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஃபஸ்ட் டைம்னால அந்த ஒரு பயத்தோடையே பண்ணி எப்படியோ நான் வின் பண்ணிட்டேன். ஆனால் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி பட்டும் இல்லை, நான் தான் வின் பண்ணணும் என்னானாலும் சரி அப்படின்னு ஒரு இது. அப்போ வந்து அந்த டைமில் எனக்கு கஷ்டமாக இருந்தாங்க அந்த அசாம் ஆப்போனன்ட் தான். ஸோ இப்போ வந்து எனக்கு கஷ்டமாக இல்லை, எதுவுமே கஷ்டமாக இல்லை. ஸோ எல்லாருமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது, ஈஸி டார்கெட். அப்படியே ஃபியூச்சர் நம்ம சொல்லலாம் எப்படி டஃப்பாக இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஜேர்னியில் உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லுங்க. எப்படி உங்கள் ஃபேமிலியிலேருந்து எப்படி நீங்கள் எப்படி வந்தீங்க? ஸோ உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டிங் எப்படி இருக்குது? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? ஸோ உங்கள் கூட பிறந்தவங்க யாராக இருக்காங்களா? அப்பா வந்து ஆட்டோ டிரைவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஸோ அப்பா வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, இப்பயும் வந்து பண்ணுறாங்க. சூப்பர். மோரோவர் அவங்களால வந்து கூடயே வந்து இருக்க முடியலனாலும் நான் பண்ணுறேன்ட்டு அவங்க வந்து ஓகே பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் காம்படிஷன் நிறையா போயிட்டு வந்தீங்க. இப்போ நீங்கள் யூஜி பண்ணிட்டு இருக்கீங்களா, முடிச்சிட்டிங்களா? இல்லை, பிஜி கம்ப்ளீட்டட். சத்தியமாக அதை நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த காலேஜ் டேஸ்லாம் நீங்கள் ஒரு மோத்தாயில் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களை பார்ப்பாங்க? ஸோ ரொம்ப மரியாதை பார்ப்பாங்களா இல்லை கிண்டல் பண்ணுவாங்களா? ஸோ எந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க உங்களுக்கு? ஏன்னா வெரி லீத்தல் கேமில் நீங்கள் இருக்கீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக விளையாடுவாங்க, பேசுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போயிட்டு வர சூப்பர், எங்களால் பண்ண முடியல, நீ நல்லா பண்ணுற, இப்படியே பண்ணு, அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன்லாம் போய் வின் பண்ணிட்டு வந்தவனே நான் அந்த மாதிரி சென்ட் பண்ணுவேன். சூப்பர் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் டீச்சர்ஸும் வந்து எடுத்துகிட்டு போய் மேம் இந்த மாதிரி வின் பண்ண பாருங்க அப்படின்னா அவங்களும் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸ்லலாம் போடுவாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க.
உங்களுக்கு இது உங்களோட தைரியத்தை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த ஒரு கேம்? நான் நார்மலாக வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு மாயை உண்டு, பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அப்படி கிடையாது, நிறைய பேர் இப்போ எல்லாருமே தைரியசிலாக இருக்காங்க. பட் இந்த ஒரு அடிஷ்னலாக ஒரு மோத்தாயில் கிக் பாக்ஸிங் இருக்கும்போது உங்களுக்கு அந்த தைரியத்தை உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு? ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு விமன் இருக்கிறாங்கனாலே, ஒரு கேர்ள் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறனாலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், தைரியமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஸ்போர்ட்டில் இருந்தாலுமே அது வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே தாண்டி என்னால் முடியும். எல்லாருமே அப்படி தான், ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே எப்படின்னா நம்மளால முடியும்னு சொல்லி தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்களே. ஸோ அந்த தைரியம் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. இந்த கிக் பாக்ஸிங்லாம் பண்ணும்போது இன்னும் தைரியமாக அதிகமாகிடுச்சு. கிக் பண்ணுறோம், பஞ்ச் பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம பண்ணாதது புதுசாக பண்ணும்போது ஓகே நம்ம இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். நார்மலாகவே எனக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகம். சூப்பர். ஸோ நீங்கள் நடுவில் சொன்னீங்க பசி எனக்கு அடங்கலை, இன்னும் வேணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் உங்களோட டார்கெட் என்னவா இருக்குது? ஸோ இதுக்கு என்ன எண்டோ அதுதான் டார்கெட்டே. எனக்கு வேர்ல்டு சாம்பியன் ஆகணும். எனக்கு இப்போ நேஷ்னல் லெவல் சாம்பியனாக இருக்குது அமெச்சூரில். ஸோ அமெச்சூர்லேயும் வேர்ல்டு லெவல் சாம்பியன் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோலேயும் வந்து போகணும். அது ஆசை இருக்க தான் செய்யும். அமெச்சூரில் ஆனால் நல்ல ஒரு ஃபைட்டராக வந்து நேம் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடச்சிருக்கு? உங்களுக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நீங்கள் ஏதாவது சொல்லணும், இல்லை பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ், ஸ்போர்ட்ஸில் வந்து பெண் பிள்ளைகளை வந்து அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? முக்கியமாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து அலோவ் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுக்காக. ஸ்போர்ட்ஸ் வந்து வெறும் பாய்ஸ், அதான் மென்க்கு மட்டும்தான் கிடையாது, விமனுக்காகவும் தான். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுனால நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் படிக்கும் போது, ஸ்கூல் லெவலில் அண்ட் காலேஜ் லெவலில். ஸோ நானும் வந்து ஸ்காலர்ஷிப்பில் தான் வந்து காலேஜ் படித்தேன், பிஜி காலேஜ் படித்தேன். பிஃபோராக வந்து யூஜி வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பிஜி நான் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து விமன் வந்து வரணும், கன்ஃபார்மாக வரணும். அதுவும் தமிழ்நாடு இந்த சவுத் சைட்லேருந்து அந்த அளவுக்கு இல்லை. சவுத் சைடுன்னு சொல்கிறத விட இந்தியா லெவலில் நிறைய ரொம்ப கம்மி தான் கம்பேரிங் டு அதர் கண்ட்ரி. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு விமன் மஸ்ட் வரணும். பாய்ஸ் மட்டும் வின் பண்ணணும் இல்லை, கேர்ள்ஸும் வின் பண்ணணும். அதுதான் நம்ம நாட்டுக்குமே பெருமை. ஸோ பேரண்ட்ஸ் வந்து மஸ்ட் அலோவ் பண்ணணும் போகிறதுக்காக. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல்லாம் அந்த உமன் ஸ்போர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ இந்தியாவில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் மேரி கோம், பிவி சிந்து, சாய்னா நேவால், உமன் ஸ்போர்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. டேபிள் டென்னிஸில் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கூடி சீக்கிரம் நீங்களும் அந்த நேமில் லிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களோட விருப்பமும் கூட. மோத்தாங்கிறது ஒரு நாட்டு ஈஸி கேம். ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கீங்க கோல்டு. ஸோ யாருமே வின் பண்ணல சீனியர் லெவலில். ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். ஓகே கீர்த்தனா, இப்போ நிறைய விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ எனக்கு இன்னொரு ஒரு பெரிய டவுட். அப்பா ஆட்டோ டிரைவர் சொன்னீங்க. ஸோ எப்படி நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்ஸ் பார்த்துட்டீங்க? ஏன்னா வந்து பவர் லிஃப்டிங் இஸ் நாட் அன் ஈஸி ஸ்போர்ட்ஸ். ஏன்னா அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி, சப்ளிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் இப்போ மோத்தாய் இதில் வந்து நீங்கள் அகாடமிக்கு ஃபீஸ் கட்டணும். ஸோ ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, எல்லாமே. இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அத்லெட்டிக்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ரொம்ப அந்த மீட் போகும்போது மட்டும்தான் 500 அந்த மாதிரி இருக்கும். ஃபீஸும் வந்து ரொம்ப கம்மினா அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நான் வந்து இந்த பவர் லிஃப்டிங் போனவனே எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமாச்சு. அதுக்காக வந்து ஆரி ஒர்க், அந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைனிங் அதெல்லாம் நான் பண்ணுவேன். அப்புறம் மெஹந்தி, கோன்லாம் போடுவேன். இந்த மாதிரி மேரேஜ் ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி போடுவேன். மோரோவர் வீட்லேயும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கள போய் நம்ம அடிக்கடிக்கு கேட்டுகிட்டே இருக்க முடியாது. அவங்கள வந்து அண்ணனை பார்க்கணும், தங்கச்சி பார்க்கணும், என்னையும் பார்க்கணும், படிப்பும் நம்ம செலவு பண்ணணும். அவங்க அந்த டைமில் வந்து போய் கேட்டுகிட்டே இருக்க முடியாது. எனக்கே ஒன்று, ஓகே நம்மளும் கொஞ்சம் வந்து அவங்களே போய் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது, நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்னதாக பண்ணேன். ஆரி ஒர்க் வந்து நான் கற்றுக்கிறதே வந்து ப்ளவுஸ்லாம் டிசைன் போட்டால் நிறைய காசு வரும் அப்படி ஸ்டார்டிங் போய் பண்ணேன். அதை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லலாம் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் கிளாஸ் மொய்தாய் வந்து கற்றுக்கும் போது அப்போ வந்து நான் ஜிம்மில் ஜாயின் பண்ணேன், கோச்சாக ஜாயின் பண்ணேன். அது வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை வச்சு தான் வந்து நான் இங்கே வந்து ஃபீஸ் கட்டிட்டு இருந்தேன். நேஷ்னல் கேம்ஸ்லலாம் நான் வின் பண்ணவனே கோச் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீ வந்து அகாடமியில் நல்லா ட்ரெயின் பண்ணால் போதும், ட்ரெயின் பண்ணி நீ வின் பண்ணாது போதும்னு சொல்லிட்டாரு. இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த மணிலாம் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ ஆன்லைன் ஃபிட்னஸ் நான் எடுத்துன்னு இருக்கேன். ஃபீமேலுக்கு மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கேன். மார்னிங் செக்ஷன் அண்ட் ஈவினிங் செக்ஷன் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே வச்சு தான் நான் வந்து இந்த மேட்ச் வந்து என்னோட காசில் நானே வந்து போயிட்டு வந்தேன். நைஸ். ஸோ யாருக்கா ஃபிட்னஸ் கிளாஸ் வேணா எங்கிட்ட வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க, நாங்கள் டிஸ்கிரிப்ஷன், ஏன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் ஏதாவது வச்சுருப்பீங்க. ஸோ நாங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறோம். ஸோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஃபிட்னஸ் கிளாஸ் நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதில்ல. இங்கே ஃபிட்னஸ் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இதாகிடுச்சு, பயங்கர பிஸ்னஸ் ஆயிடுச்சு.
பட் ஃபிட்னஸுக்கு வந்து பேசிக் நெசிட்டி எல்லாருக்கும் இப்போ தேவை. ஸோ நீங்கள் அதை கொடுக்குறீங்க, அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. ஸோ ஃபிட்னஸ் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாருமே நினைக்கிறாங்க நான் வந்து வீட்லேயே வேலை செய்கிறேன், அதுவே போதும், வீட்லேயே நடக்கிறேன், வீட்லேயே இது பண்ணுறேன், அது அவங்களுக்கு பத்தாது. ஒரு 30 ஏஜ்க்கு மேலே போயிட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து போன் டென்சிட்டி கம்மியாகும். அவங்க பார்த்துக்க ஆரம்பிக்கணும். இத்தனை நாள் வந்து ஃபேமிலிக்காக பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒரு ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து அவங்க எடுத்துகிட்டு வரணும். ஏஜ் அதெல்லாம் பார்க்குறாங்க. ஃபிட்னஸ்க்கு ஏஜே கிடையாது. நீங்கள் இப்போ வந்து நல்லா உங்களை பார்த்துக்கினா தான் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் இது வந்து மாதம் சென்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம லேடிஸ்க்கு ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டு ஃபர்ஸ்ட். ஆமாம். ஓகே கீர்த்தனா, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், நீங்கள் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் இதுலேயே தான் போகிறீங்க. நீங்கள் என்ன பிஜி முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ அந்த ரிலேட்டட் ஜாப் போகிற ஐடியா இருக்கா இல்லை எப்படி? ஸோ நான் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கனால எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவே வந்து போகணுன்றது. இந்த மாதிரி ஒர்க் பார்த்துட்டு ப்ளஸ் இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் பண்ணிவிட்டு இதுலேயே என்னுடைய ஃபீல்டு வந்து இதுலேயே போகலான்னு இருக்கேன். ஃபினான்ஷியலாக அதை சப்போர்ட் பண்ண முடியுதா உங்களுக்கு? ஏன்னா அடுத்தடுத்த நிறைய ஈவெண்ட்ஸ் போக வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் வந்தால் நீங்கள் அங்கேயும் போனது இருக்கும். ஸோ அதுக்கான ஸ்பான்சர்ஸ் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் இல்லைனா உங்களை ஃபினான்ஷியல் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு இது பத்துமா? ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் வரும், எப்படி இந்த பொண்ணு வந்து ஃபினான்ஷியலாக இவ்வளோ இண்டிபெண்டண்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இன்னும் ஸ்டேபிள் ஆகலை. ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண முடியுது. ஸோ எனக்கு வெளியே இருந்து சப்போர்ட் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு யாராவது பார்த்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணால் முன்னோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம ஊரில் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸில் ஒரு நம்ம ஊர் பொண்ணு ஒருத்தங்க வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸில் உமன்ஸ் இன்னும் நிறைய பேர் வரணும் விருப்பப்படுறீங்களா, இல்லை அவங்க வீட்டில் விடுவாங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து எந்த வீட்லையுமே வந்து இந்த மாதிரி ஃபைட்டிங் ஸ்போர்ட்டில் விட மாட்டாங்க. யோசிப்பாங்க, பொண்ணு வந்து போயிட்டு ஏதாச்சும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இல்லை ஃபேஸில் வந்து மார்க் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்படிலாம் யோசிப்பாங்க. ஸோ இப்போ இருக்க பேரண்ட்ஸே வந்து அவங்களோட இது வந்து பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணணும், அதுதான் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ பொண்ணு வந்து வெறும் கல்யாணம் பண்ணி அது வந்து எல்லாருமே பண்ணுறது, அது எப்படியும் ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப். அதையும் தாண்டி நம்ம ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்காக பண்ணணும். ஸோ ஃபீமேல் வந்து ஒரு ஏஜ் வந்து படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒர்க் போகிறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க, அப்புறம் குழந்தைங்க, அந்த ஃபேமிலி, அவங்க வந்து மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே அவங்க மேலே தான் விழுது. அவங்களுக்காக அவங்களால வாழவே முடியாது. அதனால அவங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்து இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கணும். நாட் ஒன்லி இன் ஸ்போர்ட், எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த மாதிரி காம்பட் ஸ்போர்ட்டில் வந்து கன்ஃபார்மாக வந்து ஃபீமேல் வரணும். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க கேர்ள்ஸ் வந்து. கன்ஃபார்மாக வந்து காம்பட் ஸ்போர்ட், இந்த மாதிரி முவாய், கிக் பாக்ஸிங், MMA எல்லா ஸ்போர்ட்லையுமே வரணும். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு, உங்களுக்கு ரோல் மாடல் யாராவது வச்சிருக்கீங்களா? ஸ்போர்ட்ல யாரெல்லாம் நல்லா பண்றாங்களோ அவங்க மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. பர்டிகுலரா ஒருத்தர் அந்த மாதிரி யாருமே எனக்கு இல்லை. ஸோ வின் பண்றாங்க எல்லாருமே உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். ஆமா. ஸோ அந்த ஹங்கர், அந்த பசி வந்து அவங்களை பார்க்க உங்களுக்கு இன்னும் வந்து அதிகமாகுது. ஸோ அட் த எண்ட் உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு இது போக முடியும்னு நினைக்கிறீங்க இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ்? ஏன்னா ஒரு டைம் அஸ் எ லேடியா இல்லை ஜெனோ யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த மாதிரி சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? எனக்கு இப்போதைக்கு அதை பற்றி நான் வந்து யோசிக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து ஸ்போர்ட் நல்லா பண்ணணும், ஒர்க் பண்ணணும், சம்பாதிக்கணும், இந்த ஸ்போர்ட்ஸில் நல்லா டெவலப் ஆகணும். அதை தவிர இப்போ வேற எதுவுமே என்னோட மைண்டில் இல்லை. ஸோ இதுவே எனக்கு இன்னும் முடியல. இதுக்கப்புறம் தான் அதில் எல்லாமே. ஸோ கான்சன்ட்ரேட் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான். சூப்பர். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் ஃபியூச்சர் வின்னிங் எவ்ரிதிங். தேங்க்யூ. கீர்த்தனா, உங்கள் ஜேர்னி ரொம்ப நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ ஆனால் நீங்கள் இவ்வளோ மெடல்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க. பார்க்கும்போதே வந்து எனக்கு பல சாம்பியன்ஸ் ஞாபகம் இருக்குது, பல வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், ஃபோட்டோஸ். ஸோ இதில் உங்களோட மெடல்ஸ் ஜேர்னிஸை பற்றி சொல்ல முடியுமா? ஸோ இந்த இவ்வளோ மெடல்ஸில் உங்களோட ஃபஸ்ட் மெடல் அது ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு மெடல் வந்து நான் அத்லெட்டிக்ஸில் பண்ணது, டிஸ்டன்ஸில் 3000 மீட்டரில் பண்ணேன், கோல்டு மெடலு. ஸோ அந்த வின்னிங் மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த மெடல் உங்கள் கழுத்தில் அவங்க போடும்போது ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் அதான் நான் ஃபஸ்ட் ஸ்போர்ட் பண்ணியிருந்தேனே அத்லெட்டிக்ஸ் தான். கோல்டு மெடல்லாம் அது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் கோல்டு மெடல் எனக்கு போட்டாங்க, மொமெண்டோ கூட கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் கோல்டு வின் பண்ணிங்க நேஷனல்ஸ். ஸோ அந்த மெடல் எதுன்னு காமிக்க முடியுமா? ஸோ இது 2025 நேஷ்னல் முவாய் தாய் சாம்பியன்ஷிப். ஸோ எப்படி இருந்தது இந்த மோத்தாயில் நீங்கள் ஒரு புது ஸ்போர்ட்டில் வந்துட்டு இது கோல்டு வின் பண்ணும்போது உங்களுக்கு? ஸோ அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இல்லை இது பத்தாது, இன்னும் நல்லா நிறைய இதே மாதிரி வாங்கிட்டே இருக்கணும், 10 கோல்டு வாங்கணும், அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு. இது என் கையிலேயே தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ உங்களோட ஆசை வந்து சீக்கிரம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு எங்களோட ஐ1 ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
பெரம்பூர்ல இருக்க லீத்தல் கிக் பாக்ஸிங் அகாடமி. ஸோ அதோட கோச் தான் நம்ம கூட உட்காந்துருக்காரு. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பத்தி சொல்லுங்க இனிஷியலா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த ஏரியாவில் வந்து கிக் பாக்ஸிங் அகாடமி நான் எங்கேயுமே கேள்விப்படல. ஸோ நீங்கள் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த ஏர்லி ஸ்டேஜில் உங்களுக்கு இது கிக் பாக்ஸிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. என் நேம் சரவணன். நான் 6 இயர்ஸாக இந்த அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன். லீத்தல் கிக் பாக்ஸிங் அகாடமி பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா. இது நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஏர்லி ஸ்டேஜ் நான் எப்படி மார்ஷல் ஆர்ட்ஸ் இந்த இதுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அதாவது கோச்சிங் சென்டரோ எங்க வீடு பக்கத்துல இல்லை. எங்க வீடு வந்து காவாங்கரையில இருக்கு, புழல் பக்கத்துல இருக்குது. அங்க சரௌண்டிங்ல ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸ் எதுவும் கிடையாது. எனக்கு ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு ஆசை. ஸ்கூல் லெவல்லையும் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் எதுவும் கொடுக்கல. நான் இதை ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா 12th முடிக்கும் போது தான் ஸ்டார்ட் பண்ணுது. எனக்கு 12th எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சோடனே இந்த மாதிரி ஒரு இடத்துல கிக் பாக்ஸிங் கோச் பண்றாங்க அண்ணா நகர்ல. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 கிலோமீட்டர்ஸ் எனக்கு வீட்டிலேருந்து. டெய்லி போயிட்டு வருவேன். அண்ணா நகர் பஸ்ல போயிட்டு வருவேன். அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் லைக் ட்ராவல்லாம் ரொம்ப டைம் ஆகும், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஃபீல்டு அப்படிதான் வந்தது கிக் பாக்ஸிங். எனக்கு ஸ்டார்டிங்ல ஸ்டைல்லாம் எதுவும் தெரியல. லைக் பாக்ஸிங், MMA, கிக் பாக்ஸிங் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் பர்டிகுலரா இதுதான் கத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் மார்ஷல் ஆர்ட் ஏதாவது ஒரு ஃபைட் கத்துக்கணும், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னு இதை விடவே கூடாது, கண்டிப்பா இதை பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் எனக்குன்னு ஒரு ஸ்போர்ட் இது வரையும் நான் இருந்ததே இல்லை. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சேன். ஸோ இந்த ஃபீல்டில் நான் ஃபுல்லாக 100% கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்போர்ட்ல எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது. சொல்லணும்னா நோபடி மாதிரி, ஜஸ்ட் போவேன், ஸ்கூல் போவேன், லைக் வருவேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி தான். அந்த ஸ்போர்ட்ன்றது தான் என்ன ஒரு தனியாக எடுத்து காட்டுச்சு. எனக்கு காலேஜ்ல பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணாங்க எல்லாருமே. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். உங்களுக்கு வந்து ஒரு கோச்சிங் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? காலேஜ் முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஒர்க் தான் யூஸ்வலா. வீட்டில எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், ஒர்க் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ போனேன். பட் அந்த இடம் வந்து எனக்கு எப்படி சொல்றது, என்னோட டேலண்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது. என்னோட நாலேஜ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுல இந்த கேம் ஸ்போர்ட்ல எனக்கு நாலேஜ் நல்லா இருந்தது. எப்படி சொல்றது, ஒரு ஸ்டார் மாதிரி நல்லா இருந்துட்டு ஆவரேஜா ஒரு பர்சனா கம்பெனில இருக்க முடியல என்னால. ஓகே, எனக்கு ஒர்த் இல்லாத மாதிரி இருந்தது அந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா. ஏன்னா நான் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த மாதிரி இருந்துட்டு அந்த ஃபீல்ட்ல போயிட்டு கீழே இருந்து எனக்கு ஒர்க் பண்ண எனக்கு பிடிக்கல. எனக்கு சுத்தமா ஒரு இடத்துல ஒரு 8 hours 9 hours உட்காரணும்ன்றாங்க, என்னால முடியல. அந்த மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் ஆக்டிவா ஸ்போர்ட்ஸ் பண்றது, காலைல ஏர்லி மார்னிங் எழுந்துப்பேன், அந்த மாதிரி. எஸ், எனக்கு செட்டே ஆகல தோணுச்சு. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டே இருக்கணும்னு விருப்பப்பட்டேன். என்னோட சீனியர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இங்க ஜிம் வச்சிருக்காங்க, அகாடமிஸ்லாம் வச்சிருக்காங்க சென்னை. அவங்கள பார்த்தேன். ஸோ அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு எனக்கு தோணுச்சு. பட் யாரோட ஹெல்ப்பும் இல்லை, எப்படி பண்றதுன்னு ரொம்ப பயமும் இருந்தது எனக்கு. வந்து பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை. இந்த டைம்ல விட்டோம்னா இதுலயே இருக்க வேண்டியதான், இப்பவே நம்ம வந்தாதான்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து ஜாப் குவிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ண அகாடமி. பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல நான் கத்துப்பேன், நான் இதுல சக்சஸ்ஃபுல்லா வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எல்லாமே தெரிஞ்சு நான் ஆரம்பிக்கல, பட் இதுல நான் லேர்ன் பண்ணிப்பேன், சக்சஸ்ஃபுல்லா வருவேன்ற நம்பிக்கை தான் இருந்தது என் மேல. ஸோ அதை வச்சுதான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்டூடெண்ட்ஸ் வரதுங்கிறது ஈஸி கிடையாது, கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணாலும். ஸோ உங்க அகாடமி நீங்க எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்க? அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்து எப்படி தாண்டி வந்தீங்க? காலேஜ் முடிச்சேன், ஜஸ்ட் 22 தான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. எனக்கு லைக் எப்படி எடுத்துட்டு போகணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், யார் ஹெல்ப்பும் கிடையாது. நான் தனியாவே ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்தது. கால்ஸ் எல்லாம் வந்து எப்போவாது வருமானு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்கொயரிஸ் யாரா பண்ணுவாங்களா, நம்மளை தேடி வருவாங்களா, வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா டீச் பண்ணுவோம். வந்தது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்டூடெண்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அவங்களுக்கு நல்லா என்னால முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா கோச் பண்ணேன், பாடி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன். ஒருத்தருக்கு ஒரு கேர்ள், ஃபர்ஸ்ட் கேர்ள், ஓகேங்களா, அவங்கள 3 monthsலயே ரெடி பண்ணி நான் கிக் பாக்ஸிங்ல கோல்டு வின் பண்ண வச்சேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த மாதிரி வின் பண்ணி அதை வெளியே காட்டும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. மோர் தென் 20 athletes இருக்காங்க லைக் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணவங்க. சூப்பர். லாஸ்ட் டைம் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம தான் ஓவரால் சாம்பியன்ஷிப் லீத்தல் அகாடமி. உங்க அகாடமி அடிச்சிருக்கு? எஸ், ஓவரால் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல ஓவரால். கங்க்ராட்ஸ். ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கீங்க நீங்க. மொத்தங்கிறது எல்லாருமே வந்து ஞாபகம் வருது டோனிஜா தான், எல்போ வச்சு மண்டையில அடிச்சு உடைக்கிறது தான் ஞாபகம். பட் அது எப்படி, அது எந்த அளவுக்கு சேஃப்ங்கிறது சொல்ல முடியுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் முயத்தா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாது அது என்ன டிஃப்ரெண்ட்னா. பாக்ஸிங் மாதிரி தானே, கிளவுஸ் போட்டு ஃபைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்ஸிங்ல பஞ்சஸ் மட்டும் தான் பண்ணுவோம். முயத்தாயில பாத்தீங்கன்னா பஞ்சு, கிக்ஸ், நீஸ், எல்போஸ், ஓகேங்களா, எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஃபைட்ல வந்து. இதை போயிட்டு முயத்தாயின்னு சும்மா கூகுள்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 championship இந்த மாதிரி நேம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரொமோஷனல் ஈவெண்ட், பெரிய கம்பெனிஸ் இருக்கு, அது மாதிரி ஈவெண்ட்லாம் பார்க்கலாம். ரொம்ப பிளட்டியா அடிச்சுக்கிற மாதிரி, ரத்தம் ஊத்துற மாதிரி அதெல்லாம் இருக்கும். கேம் அப்படி கிடையாது. அவ்வளவு ரத்தம் வரும்போது இப்போ உங்க அம்மா வந்து அந்த ஈவெண்ட் பார்த்தாங்கன்னா என் பையன் இந்த உடைஞ்சிருமா? கரெக்ட் தான். ஆனா ஃபைட் வந்து அப்படி கிடையாது. இல்ல கேம்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒன்னு அமெச்சர், இன்னொன்னு ப்ரொஃபஷனல். ஓகேங்களா, ப்ரொஃபஷனல் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சேஃப்டி கியர்ஸ் எதுவுமே இருக்காது, ஹார்டா ஃபைட் பண்ணுவாங்க, சாம்பியன்ஷிப் பெல்ட் வின் பண்ணுவாங்க, கேஷ் பிரைஸ் நிறைய கிடைக்கும். இன்னொன்னு அமெச்சர், ஒலிம்பிக் லெவல்ல நீங்க பாக்ஸிங்கே எடுத்துக்கலாமே, மேரி காம் வின் பண்றாங்களா, அவங்க ப்ரொஃபஷனல் பாக்ஸர் கிடையாது. அமெச்சர் லெவல்ல, எஸ், அமெச்சர் லெவல்ல வேர்ல்ட் சாம்பியன் அவங்க வின் பண்ணிருக்காங்க.
அமிச்சர்ல வந்து சேஃப்டி கியர். ஏன்னா சேஃப்டியா இருந்தால் தான் ஒலிம்பிக்லேயே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ முவாத்தாயில பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேஃப்டிக்காக என்னெல்லாம் பண்ணலாம்னா ஹெட் கியர் அலோவ் பண்றாங்க. ஓகே, ஹெட் கியர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கிளவுஸ் இருக்கு, பஞ்சஸ்க்கு, அண்ட் எல்போக்கு பேட் இருக்கு, ஓகே, சாஃப்டா ஃபோம் பேட் இருக்கு, அண்ட் கிக்ஸ் பண்ணா வலிக்க கூடாதுன்னு சேஃப்டிக்காக பாத்தீங்கன்னா ஷின் கார்டு இருக்கு. ஓகே ஓகே, பாடி ஷீல்டும் இருக்கு, செஸ்ட் பேட் நல்லா பாத்தீங்கன்னா செஸ்ட் பேட் ஃபுல்லாவே வந்து சேஃபா இருக்கும். அந்த கராத்தே டேக்வாண்டோ என்னென்ன சேஃப் கியர்ஸ் அதே தான் அதே மாதிரி கண்டிப்பா அந்த ஸ்போர்ட் நல்லா பண்ணலாம், சேஃபா பண்ணலாம், பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ப்ரோ இப்போ நிறைய இது நீங்க ஷேர் பண்ணீங்க, நீங்க எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்க வந்து ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணக்கு என்ன ப்ரொசீஜர், ஸோ அது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. கிட்ஸ் எந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா ஏஜ் 6ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா, அதுக்கு மேல ஏஜ் லிமிட்லாம் இல்லை, நம்ம கிட்ட 40+, 50+லாம் கூட இருக்காங்க வரவங்கலாம் வந்து. இப்போ இந்த ஸ்போர்ட்ன்றது ஜஸ்ட் ஃபைட்டிங்காக மட்டும் இல்லை, இதனால ஃபிட்னஸ் கிடைக்குது, நல்லா ஃபிட்னஸ் கிடைக்குது, ஹோல் பாடி ஒர்க் அவுட் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா இப்போ பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், முவாய் எல்லாம் பண்றோம்னா நல்லா ஃபிட்டா இருக்கணும், நல்லா ஃபிட்டா இருக்கவங்க தான் ஃபைட் பண்ண முடியும். ஸோ ஃபிட்னஸ் இங்க பண்ணுவோம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா. ஸோ நல்லா ஃபிட்னஸ் கிடைக்குது இது பண்றதுனால. அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கலாம். ஓகே, நிறைய பேர் கேர்ள்ஸ், லேடிஸ்லாம் பெரியவங்களாம் கூட வராங்க, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கத்துக்கணும், கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணணுன்றதுக்காகவே அதுக்காகவும் வரவங்க இருக்காங்க. அண்ட் அடுத்து ஒரு ஹாபியா பண்ணணும்னு வரவங்களும் இருக்காங்க. லைக் சும்மா ஸ்போர்ட்டு ஜாலியாக கற்றுக்கலாம், புதுசாக இருக்குது, ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம்னு வரவங்க இருக்காங்க. ஃபிட்னஸ்க்காக வரவங்களும் இருக்காங்க. எல்லாருக்குமே கோச் பண்ணுறோம். ஓகேங்களா, ஏஜ் 6லேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே, அடல்ட்ஸ் எல்லாருக்குமே கோச் பண்ணுறோம். நான் இப்போ ஒரு ஆஃபர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஏஜ் 10 கீழே இருக்க பசங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணுறேன். ஓகே, அடல்ட்ஸ்க்குலாம் வந்து 2000 ஸ்டாண்டர்டா அதான் மந்த்லி ஃபீஸ் வந்து இதான் சார்ஜ் பண்ணுறோம். டைமிங் ப்ரோ உங்க அகாடமியோட டைமிங் மார்னிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஓப்பன் பண்ணுவோம். 6 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் இருக்கு. ஓகே, 2 batches ரன் பண்ணுறோம், 6 to 7, 7 to 8 இந்த மாதிரி 2 batches ரன் பண்றோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 o'clockலேருந்து 5 to 6 வந்து ஒன்லி ஃபார் கிட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஏஜ் அண்டர் 12 இருக்க கிட்ஸ் மட்டும், அவங்களுக்கு தனியா கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுக்கணுன்றதுக்காக அந்த கிட்ஸ்க்கு வந்து தனியா பாத்துக்கிறோம். அதுக்கப்புறமா வரவங்களா ஏஜ் 13 மேல இருக்க பசங்க, பெரியவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 6 to 7, 7 to 8, 8 o'clock வரைக்கும் ஈவினிங் ரன் பண்றோம். 3 batches ரன் பண்றோம். ஸோ பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் இது வரைக்கும் எப்படி இருக்கு? ஏன்னா ஜாயின் பண்ணும்போது இந்த பயம், அதுக்கு போக போக உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்க? எப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்ரலா கிட்ஸ் பாத்தீங்கன்னா லைக் ஆக்டிவிட்டி இல்ல, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கிட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்கூல் போறான், ஸ்கூல்ல வந்து வரான், மொபைல் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி, வெயிட் கெயின் ஆயிடுச்சு, கொஞ்சம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு, எங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல அப்படின்ற மாதிரி வரவங்க இருக்காங்க. இப்போ இங்க ஆக்டிவா பண்றதுனால பாத்தீங்கன்னா நல்லா பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கும் மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஒரு ஃபிட்னஸ் மாதிரி மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்கில் லேர்னிங். டெய்லி ஏதாவது ஒன்று கத்துப்பாங்க, ஒரு டெக்னிக் லேர்ன் பண்ணுவாங்க. ஃபைட்டிங்ன்றது ஒரு டெக்னிக் தான், அதை டீச் பண்ணுவோம். ஒரு நாள் ஒன்னொன்னு கத்துக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டெய்லி கிளாஸ் வராங்க பாத்தீங்கன்னா, ரெகுலரா வராங்க, மிஸ் பண்ணாம வராங்க கிளாஸ் வந்து. ஸோ அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க பையன் வந்து ஒரு ஸ்போர்ட்ல அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கான் அப்படின்றது அவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வந்து பண்றாங்க. பேரண்ட்ஸை பாக்குறதுலாம் வந்து நம்மள வந்து பார்ப்பாங்க, வீடியோ கேப்சர் பண்ணிக்கிறாங்களா, ட்ரைனிங் பண்ணும்போது கேப்சர் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் நான் எதுவும் சொல்றதே கிடையாது, பண்றது அதெல்லாமே இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து இப்போ நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் கிடையாது. அவங்களால பண்ண முடியலன்ற இயக்கத்தை வந்து பசங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்க பண்ணுங்க ஃப்ரீயா, ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. ஸ்போர்ட்டுக்கு அவங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ண முடியும் அனுப்புறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட நிறைய கிட்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, லைக் ஏஜ் 5ல இருந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கிட்ஸ் இருக்காங்க, ஸ்போர்ட்டை நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த ஸ்போர்ட்டை பண்ணலாமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கிறதோட இந்த ஸ்போர்ட்டை போய் பண்ணுன்னு பசங்களுக்கு தெரியல இந்த ஸ்போர்ட் இருக்குதான்னு கூட பேரண்ட்ஸ் புஷ் பண்ணி அனுப்புறாங்க. ஒரு டைம்லாம் வந்து நம்மளா தேடி தேடி பார்த்த மாதிரி தான் இருக்கும், எங்கேயாவது இருக்குதா கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம். பட் இப்போ பேரண்ட்ஸ் எல்லாமே பார்த்து அவங்களா தான் அனுப்புறாங்க, ஒரு கிட்ஸையும் கூப்பிட்டு வந்து சேர்க்குறாங்க, யங் ஏஜ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டிருந்தோம், உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து சீனியர் லெவலில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க, கீர்த்தனா. ஸோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் கொஞ்சம் சில வார்த்தைகள் சொன்னால் நல்லா இருக்கும் உங்கள் ஸ்டூடெண்ட்டை பற்றி. ஒருத்தரும் ஜாயின் பண்ணும்போதே கேட்டுப்பேன், ப்ரீவியஸாக அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா, அவங்களுக்கு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கா, எல்லாமே கேட்டுப்பேன். ஏன்னா அவங்களை கோச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஒரு கோச்சுக்கு வந்து, அப்போ தான் பெட்டராக இருக்கும் அவங்கள கோச் பண்ணுறதுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த இதெல்லாம் வின் பண்ணியிருக்கேன் அத்லெட்டிக்ஸில், பவர் லிஃப்டிங்கில். அதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு தோணுச்சு, ஓகே இவங்க நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, பட் பார்ப்போம் இந்த ஸ்போர்ட்ல எப்படி வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சேன். ஸ்டார்டிங்ல கோச்சிங் ஜென்ரலா கொடுத்துட்டு இருந்தேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, கரெக்டா டைமுக்கு வந்துருவாங்க, ட்ரைனிங் மிஸ் பண்ணவே மாட்டாங்க, ரெகுலரா இருப்பாங்க. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று 10 கவுண்ட் பண்ண சொன்னா அவங்க 15 கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்லா வெறி பிடிச்ச மாதிரி ட்ரைனிங் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது எனக்கு தனியா தெரிஞ்சுது, லைக் ஒரு கேர்ள் தானே அப்படின்ற மாதிரி இல்லை, பசங்களுக்கு ஈக்குவலா பண்ணுவாங்க, அவங்களோட கொஞ்சம் நல்லாவே புஷ் பண்ணி பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறைச்சலா இருக்காது. அவங்க அது ஒரு கூட்டத்துல எனக்கு நல்லா தனியா தெரிஞ்சாங்க அவங்க. ஸோ அவங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது நான் இன்னும் டபுளா இன்ட்ரெஸ்ட் காட்டி அவங்கள கோச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்தே அவங்க வின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரிங் ஏறினாங்க, ஸ்டேட் மேட்ச் சூப்பரா வின், நல்லா டாமினேட்டிவா வின் பண்ணிட்டு வந்தாங்க, அடியே வாங்கல இவங்க, ஃபுல்லா ஒன் சைட் பீட் டவுன் தான் அந்த மேட்ச். பார்த்தீங்கன்னா சூப்பரா வின் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது. அடுத்து நேஷனல் கூப்பிட்டு போனேன்,
நேஷனல்லையும் சான்ஸ் இல்லை. நேஷனல் சாம்பியன்ஷிப் சும்மாலாம் கிடையாது. அதுவும் சீனியர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன் டஃப்பாக இருக்கும்? இவங்க ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கூட ஆகல அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா. பட் சீனியர் கேட்டகரியில் வர பசங்க வந்து சின்ன வயசுலேருந்தே பண்ணுவானுங்க. 6 வயசுலேருந்து பண்ணுறவன் இருப்பான், 10-15 வயசுலேருந்து பண்ணுறவனா இருப்பான். ஓகே, அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க உள்ள பார்த்தீங்கன்னா. இவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. ஓகேங்களா? பட் அந்த டவுட்ஸை எதுவுமே காட்டல அவங்க. பார்த்தீங்கன்னா போனாங்க, வின் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஆப்போசிட் டீமோட கோச் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கேட்டிருக்காங்களா, எப்படி உங்க பிளேயர் வந்து இப்படி இருக்காங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க, நல்லா பண்றாங்க, எத்தனை இயர்ஸா பண்றாங்க, இவங்க எப்படி பண்றாங்கன்னு கேட்டு ஆச்சரியப்படுவாங்க. ஸோ நீங்க அது 1 இயர் தான் இப்போதான் நியூ அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி ஆச்சரியமா இருந்திருக்குமே. இந்த ஸ்போர்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பசங்க இருக்காங்க, லைக் ஜெனட்டிக்கலி கிஃப்டட் பசங்களும் இருக்காங்க. நேச்சுரலாகவே இவங்க இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மோத்தா என்ற ஸ்போர்ட்ல வந்து இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இவங்களுக்கு எல்லாமே செட் ஆகுது. நல்ல ஸ்டாமினா இருக்கு, ஸ்பீடு இருக்கு, ஸ்ட்ரென்த், பவர் எல்லாமே இருக்கு. எல்லாமே தேவை. இப்போ இதுக்கு முன்னாடி பவர் லிஃப்டிங் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஸ்ட்ரென்த் ஸ்போர்ட். ஓகே, டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா டெக்னிக் இருக்கு, பட் இந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஓகே, நல்ல ஸ்ட்ரென்த் வேணும், டிசிப்ளின்டா இருக்கணும், அதுலயே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பட் இந்த ஸ்போர்ட்ல எல்லாமே வேணும். ஸ்ட்ரென்த் வேணும், ஸ்பீட் வேணும், பவர் வேணும். ஓகே, ட்ரைனிங் பண்ண முடியாதுன்னு கிடையாது. எவ்வளோ வீக்காக இருக்க ஒரு பர்சனும் ரெடி ஆகலாம், பட் டைம் எடுத்துக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக கிடைச்சிது. ஏன்னா அது ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இருந்தது. அதுக்கும் மேலே இவங்க கொஞ்சம் நேச்சுரலே கொஞ்சம் கிஃப்டட் தான். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிட்டாங்க. சொல்றதெல்லாம் கேப்சர் பண்ணிப்பாங்க, குயிக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வருவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு வின் பண்ண ஆரம்பிச்சாங்க மேட்சஸ் எல்லாமே. அதனால ஸோ இஸ் ஆல்சோ கிஃப்டட். உங்களை மாதிரி ஒரு கோச் கிடைச்சதும், ஏன்னா அந்த சப்போர்ட்டுங்கிறது கொடுக்குறதுங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அவங்களுக்கான கரெக்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இப்போ அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் பவர் லிஃப்டிங்ல இருந்து இப்போ மோத்தாங்கிறது ஈஸி கிடையாது, டோட்டலி டிஃபரெண்ட். எஸ், ஸோ தேட்ஸ் ஒரு கங்க்ராச்சுலேஷன். உங்க ஒரு எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் உங்கள்கிட்ட இருக்கிறது. தேங்க்யூ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் உங்களோட அகாடமி பற்றி, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசியிருக்கீங்க. ஸோ இந்த ஏரியாவில் உள்ளவங்க கண்டிப்பாக இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும்னு வந்துட்டு நான் விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கிட்ஸ் வந்து இப்போ ஃபோனில் நிறைய பேர் இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு ஒரு வருத்தமாக இருக்காங்க, கிட்ஸும் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், அடம்பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ ப்ளீஸ் பேரண்ட்ஸ் கைண்ட்லி இதை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிக்காதீங்க. இந்த அகாடமி பற்றி இன்ஃபர்மேஷன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.